ஒருத்தர் வந்து என் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. உங்கள் தளபதி வந்து சினிமாவில் சம்பாதிச்சிருந்தா மக்களுக்கு செஞ்சார். சினிமாவில் சம்பாதிச்சு அவர் செஞ்சார். அது உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக அரசியலில் செஞ்சால் தானே அது கரெக்டாக இருக்கும். அரசியலில் இறங்கியிருக்காரு. அரசியலில் செஞ்சால் உலகத்துக்கே தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ சினிமாவில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நலத்திட்ட உதவிலாம் செஞ்சுருக்காரு. அது மக்களுக்கு சில பேருக்கு தெரிய வரல. தெரிய வைக்கணும்னா அதுக்கு தேவை அரசியல். அரசியல் உள்ள நுழைஞ்சிட்டாரு. அதில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் சொல்கிறத பார்த்தா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணாமல் இருங்க, அது உங்கள் விருப்பம். டிஎம்கேல என்ன வரும்போதே எல்லாருமே கோடி கோடியாக பணக்காரங்களாக வந்தாங்களா? அரசியலில் சம்பாரித்தவங்க அவங்களா? எங்கள் தளபதி சம்பாதிக்க வரல, அவர் சம்பாரிச்சிட்டாரு. மக்களுக்கு செய்ய வராரு. மக்களுக்கு அரசியலை இறங்கி நல்லது செய்ய வராரு. அவங்களால தானே வந்தார், அவங்களுக்காக செய்ய வராரு. அதை புரிஞ்சுக்கணும் தான். டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்ல. உங்கள் கட்சியாக கூட இருந்துருக்கட்டும். நான் திருப்பி சொல்கிறேன், 26 எங்கள் தளபதி தான் ஜெயிப்பார். பட்டுமா?